அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, 1000 தங்க காசு ஒரு வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அழகாக சொல்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்டதை தன்னுடைய அடியார்களுக்கு செய்கின்றார் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பனு இஸ்ராயில் ஒருவர் மற்றவிடம் தமக்கு 1000 தங்க காசுகள் கடனாக கேட்டார். கடன் கேட்டவரிடம், சாட்சிகளை எனக்கு கொண்டு வா, அவர்களை சாட்சியாக வைத்து தருகிறேன் என்றார் கடன் கொடுப்பவர். கடன் கேட்டவரோ, சாட்சிக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்றான். அப்படியானால் ஒரு பிணியாளியை என்னிடம் கொண்டு வா என்று கடன் கொடுப்பவர் கேட்டார். கடன் வாங்குவவுடனே பதில் சொன்னால், எனக்கு பொறுப்புதாரியாக அல்லாஹ்வே போதுமானவன் என்றான். கடன் கொடுப்பவர், நீங்கள் கூறுவது உண்மைதான் என்று கூறி குறிப்பிட்ட தவணை திரும்பி தர வேண்டும் என்று 1000 தங்க காசுகளை அவருக்கு கொடுத்தார். கடன் வாங்கியவர் கடலில் பயணம் செய்து தம் வேலைகளை முடித்துவிட்டு குறிப்பிட்ட தவணையில் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்பதால் வாகனத்தை தேடினார். பல முறை வாகனத்தை தேடியும் வாகனம் கிடைக்கவில்லை. உடனே அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அங்கே கிடந்த ஒரு கட்டை எடுத்து அதை குடைந்து அதில் 1000 தங்க காசுகளையும் ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதிவிட்டு அந்த கடலில் அந்த கட்டை செலுத்தி விடுகிறார். செலுத்திய பிறகு, இறைவா, இன்னாரிடம் நான் 1000 தங்க காசுகள் கடனாக பெற்றேன், அவர் பொறுப்புதாரி வேண்டும் என்றார். நான் அல்லாஹ்வே எனக்கு பொறுப்புதாரி போதுமானவன் என்றேன். அவர் உன்னை பொறுப்புதாரியாக ஏற்றுக்கொண்டார். அவர் சாட்சி கேட்டார். சாட்சியாக அல்லாஹ்வே போதுமான என்றேன். அவரும் ஏற்றுக்கொண்டார். அவருக்குரிய பணத்தை அவருக்கு கொடுத்து அனுப்ப ஒரு வாகனத்தை நான் தேடினேன். எவ்வளவு முயன்றும் வாகனம் கிடைக்கவில்லை என்பதை நீ நன்கு அறிவாய். எனவே இதை உரியவரிடம் சேர்க்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என்று கூறி கட்டையை கடலில் வீசினார். அது கடலில் மூழ்கியது. திரும்பினார். அத்துடன் ஊருக்கு செல்வதற்காக வாகனத்தை தேடும் பணியில் ஈடுபட்டார். அதே நேரம் அவருக்கு கடன் கொடுத்தவரும் வாகனத்தை தேடிக்கொண்டிருந்தார். எப்படியாவது கடன் வாங்கி சென்றவர் வருவார் என்ற நோக்கத்தில். ஆனால் அங்கு எந்த வாகனமும் வரவில்லை. பிறகு அங்கே ஒரு கட்டை மிதந்து வருவதைக் கண்ட அவர் தன்னுடைய வீட்டுக்கு அதை எரியூட்டுவதற்காக விறகா பயன்படுத்துவதற்கு எடுத்து சென்றார். வீட்டுக்கு சென்ற அவர் அந்த கட்டையை திறந்து பார்க்கும்போது அதற்குள் ஒரு கடிதமும் 1000 தங்க காசுகளும் இருந்தது. அந்த கடிதத்தை வாசித்து பார்த்த அவர் கடன் வாங்கியவரிடம் இருந்துதான் இந்த வந்ததாக அவர் எண்ணிக்கொண்டார். பிறகு சில நாட்களுக்கு பிறகு கடன் வாங்கியவர் 1000 தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு இவரிடம் வந்து, அல்லாஹ் மீது ஆணையாக, பணத்தை தருவதற்கான வாகனம் தேடினேன், ஆனால் இப்போதுதான் வாகனம் கிடைத்தது, வந்திருக்கிறேன் என்று கூறினார். உடனே கடன் கொடுத்தவர், எனக்கு ஏதாவது அனுப்பி வைத்தீரா என்றவுடன், வாகனம் கிடைக்காமல் இப்போதுதான் வந்திருக்கிறேன் என்று உமக்கு நான் தெரிவித்தேன் என்றார். கடன் கொடுத்தவர், நீர் மரக்கட்டையில் வைத்து அனுப்பியதை உன் சார்பாக அல்லாஹு தஆலா என்னிடம் சேர்த்து விட்டான். எனவே நீங்கள் கொண்டு வந்த இந்த 1000 தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று கூறினார். இதே போல தங்களை அறிந்து அமல் செய்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.